ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், சனி வக்ர பயிற்சி அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இது வரைக்கும் சனி பகவான் பல்வேறு விஷயங்கள் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அவர் நார்மலாக வரும்போதே மக்கள்லாம் அவர் வக்கரமாக இருக்காருன்றத சொல்லுவாங்க. இப்போ வக்ர பயிற்சியில் வரான்ற போது அவர் எப்படி இருப்பார்ன்ற ஒரு கேள்வி வருது. அதான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனி மகாதிசை அப்படின்னு பல்வேறு ரூபத்தில் சனீஸ்வரர் ஜாதகத்தில் இருக்கார். சனீஸ்வரர் வக்ரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய் கடக்கும் காலத்தில் சனி வக்ரன் ஆயிடுவார். இவர் குளிர்ச்சி கிரகம். சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். சார், மேஷ ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? இது வரைக்கும் 7.5 சனி ஆரம்பம் அப்படின்னு மேஷ ராசிக்காரர்களுக்கு நம்ம சொன்னோம். இப்போ கூட மேஷ ராசிக்கு 7.5 சனி தான் இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு அவர் போக போகிறார். அந்த பார்வை போக போகுது. அப்போ அவங்களுக்கு செய்கிற தொழிலில், வருமானத்தில், உடல் ஆரோக்கியத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தெம்பான ஒரு வாழ்க்கை. இப்போ பார்த்தாலும் ஒரு டயர்டாக இருந்தது, ஒரு விரயமாக இருந்தது, எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் பத்தலை அப்படிங்கிறதுலாம் போகும், நல்லாயிருக்கும். சார், இப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கும்போது இந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றத கேள்வி வரும். அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு பாதிக்க தான் செய்யும். இப்போது சனீஸ்வரர் கெட்டு போகிறாரு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அயர்ன் அண்ட் புரோட்டீன் டிஃபிஷியன்சி ஆகிடும். ஓகே, நிறைய கீரை எடுத்துக்கணும், பேரிச்சம்பழம், பால், இந்த மாதிரி இரும்பு சத்து உணவுகளை நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னா உற்சாகமாக ரொம்ப நேரம் நம்ம வேலை செய்யலாம். அப்போ உங்களுக்கு உற்சாகமாக வேலை செய்யும்போது என்ன கிடைக்கும்? உத்தியோகத்தில் உயர்வு, கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் வரும், அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவீங்க. அப்போ நிறைய பணம் வரும்போது என்ன வரும்? வீட்டில் சந்தோஷம் வரும். இதுதான் உண்மை. அதுக்காக தான் சனீஸ்வரர் வந்தால் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஐயோ ரொம்ப கஷ்டம் வரும் சார். கஷ்டம் வராது, இடமாற்றம், தொழில் மாற்றம், அதனால் தனியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், தனிமைப்பட்டு போயிடுவோம். ஆனால் வருமானம் நிறைய வரும். அந்த வருமானம் நிறைய வர்றதுனால வீட்டில் வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், ஒரு ஃப்ளாட் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், நகை வாங்கலாம், பட்டுப்புடவை வாங்கலாம். ஏன் கல்யாணம் ஆகாத ரொம்ப கஷ்டப்படுறவங்க கல்யாணமும் ஆகலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. என்கிட்ட பணம் இருக்குது, நான் வீடு வாங்கிட்டேன், ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டேன், சொந்த வீடு வாங்கிட்டேன், இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு அந்த வருமானத்தை வச்சு திருமணமும் நடக்கும், கெட்டி மேளம் கொட்டும். சூப்பர் சார். இப்போ ஏற்பட்ட ஒரு காலகட்டங்களில் வீட்டில் குழந்தைங்களுடைய படிப்பு எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்கும் சார். ஒன்று அந்த மறதி ஜாஸ்தியாக இருக்கும், அயன் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட சனீஸ்வரருடைய தாக்கம் உள்ள குழந்தைகளுக்கு மெமரி லாஸாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு நிறைய என்ன பண்ணோம், கீரை நிறைய எடுத்துக்கணும், ஜூஸ் கொடுக்கணும், அதே மாதிரி கீரையில் சூப் கொடுக்கணும், அதே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லணும். ஆரோக்கியம் பாஸ்கரம்னு சொல்கிற மாதிரி சூரிய நமஸ்காரம் செஞ்சால் இன்னும் அவங்களுக்கு பலவிதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். சனீஸ்வரர் வக்ரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய் கடக்கும் காலத்தில் சனி வக்ரன் ஆயிடுவார். இவர் குளிர்ச்சி கிரகம், செவ்வாய் வெப்ப கிரகம். இருவருமே குளிர்ச்சியும் வெப்பமும் சேரும்போது அது என்ன பிரச்சனை? பிரளயம் வர்றதுக்கான வாய்ப்புகள், ஐஸ் கட்டி கரையும், கண்டிப்பாக வெயில் அதிகமாக இருக்கும், மழை பிரச்சனைகள் இருக்கும், நீர்நிலைகள் பாதிக்கும், பூகம்பங்கள் உருவாகும்,
இயற்கை அழிவுகள் இருக்கிறதோட சேர்ந்து போர் பதட்டம் இருக்கும். ஓகே. மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், அதே மாதிரி ஜாதி பேதங்கள் இதெல்லாம் இருக்கும். ஒரு பயணத்துல வந்து நிம்மதியான பயணங்கள் இருக்காது. அரசியல் போக்குகளே ஒரு மாறுதலா இருக்கும், ஒரு வைப்ரண்டா இருக்கும். இப்பேற்பட்ட காலகட்டங்கள்ல ஏதாவது பரிகாரங்கள் சொல்லி ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு எங்களை காப்பாத்திக்க முடியாதான்ற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட இருக்கும். அப்படி ஏதாவது இருக்குங்களா? பொதுவாக சனீஸ்வரர் அப்படின்னா, சனீஸ்வரர் பிரீத்தி என்ன அப்படின்னா, ஊனமுற்றவர்களுக்கு தானம் பண்றது, தர்மம் பண்றது மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி எள்ளு சாதம், மூட்டை கட்டி தீபம் போடுறது, நல்லெண்ணெயில தீபம் போடுறது, இதெல்லாம் சனி பிரீத்தி. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு தானம் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சனி பிரீத்தி. உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்க தானம் பண்ணும்போது சனிக்கு வந்து அவருக்கு மற்றொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா முடவன்னு பேர். அந்த முடவன்னு இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு பிரீத்தி ஏற்பட்டு அந்த தாக்கம் வந்து மிகப்பெரிய பிடிப்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தானங்களும் தர்மங்களும் செஞ்சாலே சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். அப்படின்னா என்ன? இது வரைக்கும் சனி பகவான் பல்வேறு விஷயங்கள் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அவர் நார்மலாக வரும்போதே மக்கள்லாம் அவர் வக்கரமாக இருக்காருன்றத சொல்லுவாங்க. இப்போ வக்கர பயிற்சியில் வரான்ற போது அவர் எப்படி இருப்பார்ன்ற ஒரு கேள்வி வருது. அதான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனி மகாதிசை அப்படின்னு பல்வேறு ரூபத்தில் சனீஸ்வரர் வந்து ஜாதகத்தில் இருக்கார். சனீஸ்வரர் வக்கரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய் கடக்கும் காலத்தில் சனி வக்கரன் ஆயிடுவார். இவர் வந்து குளிர்ச்சி கிரகம். சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். ஓகே. ஐஸ் கட்டி கரையும், கண்டிப்பாக வெயில் அதிகமாக இருக்கும், மழை பிரச்சனைகள் இருக்கும், நீர்நிலைகள் பாதிக்கும், பூகம்பங்கள் உருவாகும், இயற்கை அழிவுகள் இருக்கிறதோட சேர்ந்து போர் பதட்டம் இருக்கும். ஓகே. மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், அதே மாதிரி ஜாதி பேதங்கள் இதெல்லாம் இருக்கும். ஒரு பயணத்துல வந்து நிம்மதியான பயணங்கள் இருக்காது. அரசியல் போக்குகளே ஒரு மாறுதலா இருக்கும், ஒரு வைப்ரண்டா இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசணும் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ரொம்ப நன்றி.